அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாயு தொல்லை எதனால வருது? அதை எப்படி இயற்கையான முறையில உடனடியா குணப்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாயு தொல்லை எதனால வருதுன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம உணவை சரிவர நல்லா மென்னு சாப்பிடாம இருக்கிறனால வரும். இப்போ நம்ம அவசர அவசரமா உணவு வந்து சாப்பிடும்போது, அதனால வந்து காத்து வந்து குடல்ல அடைப்பை ஏற்படுத்தி வாயு தொல்லையை குடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கம். அதாவது பீன்ஸ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு இந்த மாரி வாயு தொல்லை இருக்கிற பொருள்லாம் நம்ம சாப்பிடும்போது, அதுவும் நம்ம குடல்ல வந்து அடைப்பை ஏற்படுத்தி வாயு தொல்லையும் ஏற்படுத்துது. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே வந்து ஒரு 10 நிமிஷமாவது நடக்கணும். நடக்காம வந்து உடனே நம்ம தூங்கும்போதோ இந்த பிரச்சனை வரும். அதிக மன அழுத்தமும் வாய் தொல்லைக்கு ஒரு காரணமா இருக்கு. இத எப்படி குணப்படுத்தலாம்னா, அதுக்கு முதல் பொருள் இஞ்சி. இஞ்சிய பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்சுலின் வந்து அதிகமா சுரக்கிறது வந்து கட்டுப்படுத்துது. செரிமான பிரச்சனைய வந்து குணப்படுத்துது. 2வது சளி, இருமல் இந்த மாரி பிரச்சனைக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு நல்ல நிவாரணியா இருக்குது. அடுத்து குமட்டல். நம்ம வந்து வாய்த்தொல்லை அதிகமா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து குமட்டிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த குமட்டல் நிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இஞ்சிய வந்து எடுத்துக்கலாம். இஞ்சிய பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடையை குறைச்சு செரிமான சக்திய வந்து அதிகப்படுத்துது. ஸோ இஞ்சிய வந்து ஒரு துண்டு எடுத்து, ஆ தண்ணீல போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த நம்ம ஊத்துற தண்ணி இப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்துறீங்கன்னா, அந்த தண்ணி நல்லா சுண்டி ஒரு 1/2 டம்ளர் பதத்துக்காவது வரணும். அப்பதான் அந்த நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கும். அந்த தண்ணிய வந்து இப்ப டெய்லியும் வந்து காலையில குடிக்கலாம். அட்லீஸ்ட் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எப்ப அந்த வாய் தொல்லை இருக்குதோ, அப்ப இத நீங்க குடிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு குணமாயிரும். 2வது ஓமம். ஓமம் பார்த்தீங்கன்னா, உங்களோட செரிமான பிரச்சனைக்கும் ஓமம் ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். 2வது ஓமம் பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் வலி, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகளுக்கு வந்து ஓமத்த பயன்படுத்துவாங்க. இப்போ ஓமம் பார்த்தீங்கன்னா, ஓமத்துக்கு கூட அ சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடும்போது, நமக்கு உடனடியா வந்து வாயு வந்து கிளியர் ஆயிரும். ஓமம் வந்து சளி, இருமல் இந்த மாரி பிரச்சனைக்கு வந்து நல்ல துணியில கட்டி, ஓமத்த நல்லா ஈர துணியில கட்டி, லைட்டா உறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூக்குல இருக்கிற அடைப்பு போயிரும். இது மாரி பல வந்து நிவாரணியா வந்து ஓமம் செயல்படுது. இப்போ உப்பு நீங்க எடுக்கும்போது, உப்பும் ஓமத்தையும் நீங்க எடுக்கும்போது அதிக அளவு உப்பு எடுத்துறாதீங்க. அது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் தந்துரும். உப்பு சிறிதளவு ஓமம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, அத விட சிறிதளவு உப்ப எடுத்து நல்லா நீங்க மென்னு சாப்பிட்டீங்கன்னா, உடனே வந்து இது கிளியர் ஆகும். அதே மாதிரி உப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பல்வலிக்கும் வந்து உப்பு ஒரு நல்ல நிவாரணி. உப்பு வந்து அ லைட்டா சுடுதண்ணீல போட்டு வாய் கொப்பளிச்சீங்கனாலும், உங்களுக்கு வந்து சொத்தைப்பல் இந்த மாரி பிரச்சனை வராது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சீரகம். சீரகத்த பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஆ 2 டம்ளர் தண்ணீல சீரகத்த போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில இந்த 2 டம்ளர் தண்ணி குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து இந்த உங்களுக்கு வாய் தொல்ல வராது. 2வது சீரகத்த வந்து நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணியே வந்து ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கங்க. அப்படி நீங்க கன்டினியூஸா எடுக்கும்போது உங்களுக்கு வாய் தொல்ல வராது. இத டெய்லி நீங்க ரொட்டீனா பண்ணாலும் பண்ணலாம். இல்ல வந்து வீக்லி ஒரு 2, 3 டேஸ்க்கு பண்றனாலும் பண்ணலாம். இப்ப சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாய் தொல்ல இல்லாம தைராய்டு பிரச்சனைக்கு வந்து இது பெரிய உதவியா இருக்கும். சீரகத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நன்மைகள் அதாவது செரிமான பிரச்சனை, வயிற்று கோளாறு இந்த மாரி வயிற்று அடைப்பு, வயித்துல வந்து உப்புசம் ஏற்படுது. இந்த மாரி பிரச்சனைக்கு வந்து சீரகம் வந்து பெரிய அளவுல யூஸ் ஆகுது. கொதிக்கிற தண்ணீல போட்டு நீங்க அப்படியே குடிக்கக்கூடாது. நல்லா ஆற விட்டு, அதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லா எடுத்துக்கங்க. எடுத்தீங்கன்னா, அடுத்து நீங்க என்ன சாப்பிட்டாலும், என்ன நான்வெஜ்ஜோ எது சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அடைப்பு வந்து ஏற்படாது. ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து இதுவும் நல்ல ஒரு செரிமான பிரச்சனைக்கு யூஸ் ஆகும். அஜீரணத்துக்கு, மலச்சிக்கல் வந்து குறையும். வாய் நாற்றம், எடை குறைப்பு, மாதவிடாய் வலி இப்படின்னு பல பிரச்சனைக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறாங்க. இது வந்து உணவு பழக்கத்துல வந்து அதிகமா சேர்த்துக்குங்க. அது ரொம்பவே நல்லது. இப்ப பெருஞ்சீரகத்த பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த பெரிய நம்ம ஒரு கடைகள்லலாம் போய் சாப்பிடும்போது, நம்ம சாப்பிட்டு முடிச்சு வெளியில வரும்போது, பெருஞ்சீரகத்தையும் கற்கண்டும் போட்டு வச்சிருப்பாங்க. சும்மா அத வாயில போட்டு மென்னாவே நமக்கு வந்து செரிமான பிரச்சனை வராது. வாய் தொல்லைகள் வந்து ஏற்படாது. ஸோ என்ன பண்ணோம்னா, வீட்ல இருக்கிற நம்ம அந்த பெருஞ்சீரகத்த வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகத்தோட கொஞ்சம் உப்போ, இல்ல கற்கண்டோ ஏதாவது சேர்த்து
அப்போ நம்ம வாய் தொல்லை இருக்கும்போது அதை சாப்பிட்டோம் மென்று சாப்பிட்டு முழுங்கணும்னா நமக்கு அந்த வாய் தொல்லை உடனடியாக தீர்வு கிடைச்சிரும். அடுத்து வந்து பழம், வாழைப்பழம். இப்போ வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் நைட்டு தூங்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் வராது, வாய் தொல்லையும் ஏற்படாது. வாய் தொல்லைக்கு ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும் வாழைப்பழம். அடுத்து வந்து பெருங்காயம். பெருங்காயம் வந்து கட்டியா பெரிய பெரிய சைஸ் கட்டி எடுத்தாலும் சரி, இல்ல அப்ப அத பொடி பண்ணி உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டாலும் சரி, பெருங்காயத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல செரிமான பிரச்சனைக்கு வந்து அது யூஸ் ஆகும். அடுத்து வந்து இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வலி நிவாரணியாவும் இருக்கும். எடை குறைப்புக்கு வந்து இந்த பெருங்காயம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தில பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி அதிகமா ஏற்படும்போது, அது குழந்தைகளுக்காகட்டும், வயிற்று வலியா குழந்தைகளுக்கோ, பெரியவங்களுக்கோ ஏற்படும்போது, அதிக உப்புசம் வந்து ஏற்படும். அதுக்காக வந்து பெருங்காயத்த 1 டம்ளர் தண்ணீல ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு, அத நம்ம குடிச்சோம் அப்படின்னா, அத வந்து சிறியவர்களாகட்டும், பெரியவர்களுக்காகட்டும் வாய் தொல்லையே வராது. சீக்கிரமா குணமாயிரும். இது வந்து ஒரு உடனடி தீர்வு. அடுத்து வந்து பூண்டு. பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூண்ட நல்லா தட்டி, அதில வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு வகையான கீரை, மேக்ஸிமம் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப சக்தி. இரும்பு சத்து அதிகமா இருக்கும். அதனால வந்து காலையில வந்து ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு பெருங்காயம், அதோட வந்து ஒரு 2 கத்து முருங்கக்கீரைய போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிங்க. இத நீ கன்டின்யூ பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த வயிற்று தொல்லை வந்து எதுவுமே இருக்காது. இது வந்து முழங்கால் வலிக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இந்த பூண்டு வந்து எனக்கு வாய் தொல்லை மட்டும் குணமாகணும் அப்டின்னா, இந்த பூண்டோட 2 பல் பூண்டு, அதோட நமக்கு வந்து வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா? அந்த வெந்தயக்கீரை ஒரு 4 இலை மட்டும் கிள்ளி போடுங்க. போட்டு அது கூட வந்து புதினாவ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இலை மட்டும் கிள்ளி போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு லைட்டா கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி குடிச்சீங்க அப்டின்னா, வாய் தொல்லை வந்து அந்த நீங்க என்ன சாப்பிட்டாலுமே வாய் தொல்லையே வராது. இது ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்கள். பழங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்கள்லயும் கேஸ் இருக்கிற பழங்கள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல பழங்கள எடுத்துக்கங்க. அடுத்து வந்து வெயிட். நம்ம வந்து அ ஓவர் வெயிட்டா இருக்கிறது வந்து ஒரு மெயின் பிரச்சனை. வாய் தொல்லைக்கு ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கும். ஸோ, வெயிட் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணணும்னா, நல்ல உணவு பழக்கங்கள் எடுத்துக்கங்க. நல்லா வாக்கிங் போங்க. நல்ல நேரம் தூங்குங்க. இப்ப நல்லா தூங்கி எந்திரிக்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வராது. இப்ப நான் சொன்ன 4 ஸ்டெப்ஸ்ல நீங்க எந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு உடனடி தீர்வா தான் அமையும். இஞ்சி, ஓமம், பெருஞ்சீரகம், சீரகம், நல்ல நடைப்பயிற்சி, நல்ல உணவு பழக்கங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாயு தொல்லைய கண்டிப்பா வந்து குணப்படுத்திரும்.